அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த குரூப் 2A கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஒரு தரவான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஆப்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம சரியாக செலக்ட் பண்ணி அந்த வேலைக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ரைட், அப்படி இருக்கக்கூடிய வகையில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aல ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. குரூப் 2Aல ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். மொத்தம் 291 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நம்ம வந்து அந்த லெவல் 12 அப்படிங்கிறது மினிமம் ஒரு லெவல் 12ஆவது லெவல் 12லையாவதும் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் பேசிக் பே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லெவல் 12 அப்படிங்கிறது பேசிக் பேவே 35,600 ரூபா. அந்த லெவல் 12 வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகே ரைட், அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ போஸ்ட் இதுதான், போஸ்ட்டில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு கையில் ஒரு 50,000 ரூபா, இன்னும் அரௌண்ட் 50,000 ரூபா உங்களுக்கு சேலரி வந்துட போகுது. ஓகே, அப்போ இந்த போஸ்ட் என்ன சார்? சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் முதுநிலை ஆய்வாளர். அதான் இந்த போஸ்ட்டு. முதல்ல இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் நம்ம அரசே நடத்திட முடியாது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த காலத்திலிருந்து பெரிய பெரிய மிட்டாமராசுகளோ பணக்காரர்களோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட கிராமங்களோட வளர்ச்சிக்கோ அங்கே இருக்கிறவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பீப்புளுடைய பங்களிப்போட, மக்கள் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் பீப்புளோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்துருப்போம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை பார்த்துருப்போம். உள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சொசைட்டியில் லோன் வாங்கியிருக்கிறேன் அப்படிம்பாங்க. நகையை வச்சு சொசைட்டியில் லோன் வாங்கியிருக்கிறேன், நகையை பத்திரத்தை வச்சு காசு வாங்கியிருக்கிறேன், மாடு வாங்க சொசைட்டியில் லோன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த சொசைட்டி தான் இந்த பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். PACCS பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கோஆபரேட்டிவ் அண்ட் கிரெடிட் சொசைட்டி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் இந்த கூட்டுறவு துறையின் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தமிழ்நாடு முழுசும் இது மாதிரி பலாயிரக்கணக்கான ஆல்மோஸ்ட் 30,000 சொசைட்டிஸ் வந்து தமிழ்நாடு முழுசும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற இந்த சொசைட்டிஸ் மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு அப்படின்னா மக்களுக்கு தேவையான கடன் கொடுக்குறாங்க. அரசு செயல்படுத்த நினைக்கிற பெரும்பாலான திட்டங்களை இந்த கூட்டுறவு சொசைட்டிகளின் மூலமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அது வழியாலாம் நமக்கு செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இதுதான் இந்த கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னா என்னன்னா இதுதான். கூட்டுறவுன்னு யாரு? கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னே ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு. அரசியலமைப்பு அங்கீகாரம் பெற்ற ஒரு விஷயம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணி இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு போஸ்ட் தான் இந்த போஸ்ட். இதுதான் கூட்டுறவு அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சொசைட்டியில் நம்ம வேலை செய்ய போகிறோம். பின்னாடி நம்ம என்னென்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ இந்த வேலையில் நீங்கள் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, சார் எனக்கு சம்பளம் தெரிஞ்சிருச்சு, ஒரு நல்ல சம்பளம் கிடைக்க போகுது, 50,000 ரூபா கிடைக்குது, இதில் இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா அதுக்கு அடுத்தது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு அடுத்தது CSR அப்படிங்கிற ஒரு போஸ்ட். CSR அப்படின்னா கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவோம். கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது DRCS, டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். DRCS, இந்த DRCS தான் குரூப் 1க்கான போஸ்ட்டு. ஸோ இந்த குரூப் 1ல் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் 2 பேர் DRCS எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவோம், JR. அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார். அதுக்கு அடுத்து இருக்கிறது ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற இந்த ஃபைனல் போஸ்ட் வந்து IAS, டைரக்ட் IAS தான் போடுவாங்க. ஸோ IAS ரேங்க் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. இதில் ப்ரொமோஷனில் போகிறவங்களுக்கு அதில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் மீதி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர், அடுத்தது வந்து CSR கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார், அடுத்தது DRCS, அடுத்தது JR, அதுக்கு அடுத்தது அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஓகே, பட் இதில் நம்ம வேலைக்கு சேர்ந்துடுறோம். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸாக உள்ளே போயிடுறோம். உள்ளே போன உடனே நமக்கு எத்தனை வருஷத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும்னா மினிமம் 6 வருஷம், 5லிருந்து 6 வருஷத்துக்குள்ளே CSR கிடைச்சிரும். ஸோ CSRங்கிறது கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டு கிடைச்சிரும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதுக்கு அடுத்தது அந்த CSRக்கு அடுத்து இருக்கிற அந்த DRCS போஸ்ட்டுக்கு மினிமம் 15 வருஷம் ஆகும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆல்ரெடி சீனியாரிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கிறதால மினிமம் 15 வருஷம் ஆகும் DRCS வரத்துக்கு. நிறைய பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு
வாய்ப்பு, வராமையே கூட ரிட்டையர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இதனோட ஆக்சுவல் இன்றைக்கி இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டில். ஓகே, அப்போ இந்த என்ன பண்ணுவாங்க சார்? இந்த சரி, கூட்டுறவுன்னு ஒரு சங்கம் இருக்குது. அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக நிறைய விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. மாட்டு லோன் கொடுக்குறாங்க, நகை கடன் கொடுக்குறாங்க, விவசாய கடன் கொடுக்குறாங்க, டிராக்டர் வாங்க கொடுக்குறாங்க, விதை வாங்க கொடுக்குறாங்க, விதைப்பு முதல் அறுவடை வரை பல விஷயங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. அதனால் அதனோட அடிப்படை பணிகளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு உற்ற நண்பனாக, விவசாயிகளோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு இடம் வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டி. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு இருக்கும். பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன ஒரு கடை, அங்காடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எம்ப்ளாயீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பணியாளர்களுக்கான ஒரு கூட்டுறவு அங்காடி, அதுவும் இந்த கூட்டுறவுத்துறைக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறைய ஊரில் உள்ள போகிறப்ப சிந்தாமணி அப்படின்னு சொல்லி ஒரு கடையை பார்ப்பீங்க. அந்த சிந்தாமணி சிறப்பங்காடி அப்படிங்கிறது இந்த கூட்டுறவுத்துறையின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது இல்லாமல் இந்த துறையின் கீழே வர இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ரேஷன் கடை, பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பொது விநியோக திட்டம். அந்த பொது விநியோக திட்டத்தின் கீழே வரக்கூடிய ரேஷன் கடை எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் நிறைய வருது. சார், ரேஷன் கடையெல்லாம் சிவில் சப்ளைஸ் தானே வரும், குடிமைப் பொருள் வழங்கல் அந்த துறையில் கீழே தானே வரும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் குடிமைப் பொருள் துறையின் கீழேயும் சிவில் சப்ளைஸ்க்கு கீழேயும் ரேஷன் கடை இருக்குது, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு கீழேயும் ஸோ இந்த ரேஷன் கடைகள் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கண்ட்ரோலில் இருக்கிற ரேஷன் கடை தான் அதிகம். மோர் தென் சிவில் சப்ளைஸோட கண்ட்ரோலில் இருக்கிற ரேஷன் கடையை விடவும் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கேயும் மக்களுடன் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்தது இந்த FCI அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபுட் கார்பரேஷன் இந்தியா. இந்த ஃபுட் கார்பரேஷன் இந்தியா தான் நமக்கு தேவையான அந்த கிரைன்ஸ், தானியங்கள், நெல், கோதுமை, பருப்பு, இது மாதிரியான விஷயங்களை பெருமளவு நாம் இறக்குமதி பண்ணிக்கிறது, கொள்முதல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த பொருட்களை நாம் இறக்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதுவும் இவங்க கூட்டுறவுத்துறையின் கண்ட்ரோலில் தான் வருது. அது இல்லாமல் விவசாய கடன் கொடுக்கறது, நகை கடன் கொடுக்கறது, அதுவும் பேக்ஸோட வேலை தான். அண்ட் தென் இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக சில திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்கல்ல, மக்களை நேரடியாக சென்று சேரும் திட்டங்கள் அப்படின்னு சில திட்டங்கள் இருக்குது. என்ன திட்டங்கள்? இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, இது மாதிரியான திட்டங்களை ரேஷன் கடை மூலமாக கொடுத்தாங்க. அப்போ எந்தெந்த திட்டங்களை எல்லாம் ரேஷன் கடை வழியாக மக்களை சென்றடையுதோ அந்த திட்டங்கள் எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகே, இதுதான் இந்த துறை. இந்த துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் தான். அப்போ நமக்கு வேலை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டில் நம்ம எப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்கிறவங்க எப்படி ஃபீல்டில் பார்க்குறாங்களோ அது மாதிரி இங்கே சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு இருந்த இந்த போஸ்ட்லேயும் அவங்க அப்போவே இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே இந்த மேற்கண்ட நாம் சொன்ன எல்லா இடத்துலையும், இப்போ PSES பேக்ஸ் இருக்குது, பேக்ஸிலிருந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க, கடன் கொடுக்கறது பேக்ஸோட வேலை. ஆனால் சரியாக அந்த பேக்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணுறது அரசுலேருந்து நம்ம போகிற இந்த சீனியர் இன்ஸ்பெக்டரோட வேலை. அதே மாதிரி நகை கடன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, சரியாக போயிருக்கா பார்க்க வேண்டியது அவங்க வேலை. சிந்தாமணி சிறப்பங்காடி சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா, குறுக்குற ப்ரொவிஷன் சரியாக போயிருக்கா ஃபாலோ பண்ண வேண்டியது, இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இவங்க வேலை. ரேஷன் கடையில் எல்லா பொருளும் சரியாக இருக்கா, உள்ளே வச்சுருக்கிற ஸ்டாக் சரியாக இருக்கா பார்க்க வேண்டியது இவங்களோட வேலை. அதே மாதிரி FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் ஸ்டாக்கு குவாலிட்டி எல்லாம் சரியாக இருக்கா, தரமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது வேலை. ஒரு காலத்தில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. அதனால தான் அவங்க பேரே சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு நாமன்கிளேச்சர் அந்த இடத்துல இருக்குது. பட் இன்னைக்கு ரியாலிட்டியில் நீங்கள் அந்த வேலையை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வேலைக்கு போக போகிறது இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு நீங்கள் போயிட்டு அடுத்த ப்ரொமோஷன் ஒன்று வரும் 6 வருஷம் கழித்து, CSR அப்படின்னு சொல்லி கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற வேலை அந்த CSRல இருந்து தான் வேலையை ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 வருஷமும் இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, முழுக்க ஆஃபீஸில் மட்டும்தான் இருப்பீங்க. இந்த துறை சம்மந்தமாக இப்போ நம்ம பேசின இவ்வளவு துறைகள் சம்மந்தமாக வரக்கூடிய கோப்புகளை கையாளக்கூடிய வேலை மட்டும்தான் உங்கள் வேலை. ஸோ இது பியூராக அசிஸ்டண்ட் வேலை. ஆனால் இது முன்னாடி இருந்து பே ஸ்கேல் அதிகம். ஸோ நார்மலாக நீங்கள் பின்னாடி அசிஸ்டண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வருது இல்லையா, அந்த அசிஸ்டண்ட் வேலை தான் நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு அப்போ இருந்து அந்த பே ஸ்கேல் அதிகமாக இருக்குது. சீனியர் இன்ஸ்பெக்டருங்கிற அந்த நாமன்கிளேச்சரும் அப்படியே இருக்குது.
பேரில் தான் இன்ஸ்பெக்டர், அதை நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேர் தான் பெத்த பேர் அப்படின்னு. சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பேர் பலமாக இருக்கும், ஆனால் இன்ஸ்பெக்ஷன் ரோல்லாம் கிடையாது. நீங்கள் ஆஃபீஸ் வேலை தான் பார்ப்பீங்க, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபைல் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது டிட்டோ அசிஸ்டண்ட் தான். அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் நேச்சர் இருக்குமோ, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குமோ, என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுமோ அத்தனையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் அதோட பேசிக் நேச்சர். ஓகே, அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற ஆக்சுவல் ரோல் எங்கேருந்து சார் வரும் அப்படின்னா, நீங்கள் அடுத்து ஆகக்கூடிய அந்த சிஎஸ்ஆர் கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற போஸ்ட்டில் இருந்து தான் ஆக்சுவலாக நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் போவீங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் வேலையெல்லாம் அங்கேருந்து தான் நடக்கும். ஸோ இதில் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, இந்த மொதல் 6 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த பீரியட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பொன்னான பீரியடு. அந்த சமயத்தில் பெரிய வேலைகள்லாம் எதுவும் இருக்காது. அந்த காலையில் 10 to 5:45 அப்படிங்கிற டைமுக்குள்ளே நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம். நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அடுத்த எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு மற்ற துறைகளை விட கம்பேர் பண்ணுறப்ப, குறிப்பாக இப்போ வருவாய்த்துறையெல்லாம் இருக்கிறப்ப அதில் இருக்கிற ப்ரெஷர் அளவுக்குள்ள இதில் ப்ரெஷர் இருக்காது. அந்த வகையில் அது வந்து ஒரு நல்ல துறை, பெண்களுக்கு நல்ல துறை. ஏன்னா நார்மலாக போயிடலாம், நார்மலாக ஆஃபீஸ் டைமுக்கு போயிட்டு ஆஃபீஸ் டைம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பெண்களுக்கு நல்ல துறை. நிறைய வேக்கன்சிஸ் இருக்கிறதால சொந்த மாவட்டத்தில் பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து வெரி குட் சாய்ஸ். பட் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, சிஎஸ்ஆர் ஆயிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்ஆருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது ரொம்ப டைம் எடுத்து தான் அந்த ப்ரமோஷன் வரும். சில சமயத்தில் வரும், வராமையே கூட போயிடும். அதனால் சிஎஸ்ஆருக்கு மேலே போக முடியுமா அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான். அப்போ சிஎஸ்ஆர்லேருந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நார்மலாக முதல்ல இருக்கக்கூடிய இந்த 5-6 வருஷத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ப்ரெஷர்லாம் இருக்காது. ஆனால் சிஎஸ்ஆர் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ரெஷர் வரும். ஒரு சிஎஸ்ஆருக்கும் ஒவ்வொரு கோஆபரேட்டிவ் சப் ரிஜிஸ்ட்ராருக்கு கீழேயும் 15 பேக்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். 15 பேக்ஸ்னால் 15 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அவங்களோட ஃபுல் ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆடிட் பண்ணுறது, இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ கம்பேரிட்டிவ்லி இதை பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது குரூப் 2A நல்ல ஊதியம் கொடுக்கக்கூடிய பணி. அடுத்த ப்ரமோஷன் டக்குன்னு வந்துடும். ஒரு 5 வருஷத்தில் நல்ல ஒரு ப்ரமோஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் 5 வருஷத்தில் நல்ல ப்ரமோஷன் வந்துடும். பெரிய ஒர்க் ப்ரெஷர் இல்லாத ஒரு துறை. முதல் 5 வருஷமும் நீங்கள் ஃபீல்டுக்கெலாம் எதுவும் போக மாட்டீங்க, ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க்கு தான். அதனால் அடுத்த தேர்வுக்கு படிக்கணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல துறை. கூடுதலாக நல்ல ஊதியமும் கொடுக்கக்கூடிய ஒரு துறை. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அப்புறம் நீங்கள் சிஎஸ்ஆர் ஆனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மக்களுடன் கலந்து தான் நீங்கள் வேலை செய்வீங்க. அதனால் இந்த பணியின் தன்மை உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த துறையை எடுத்துக்கலாம். உண்மையிலேயே இருக்கக்கூடிய குரூப் 2A துறைகளில் ஒரு நல்ல துறை இந்த துறை.